ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி earning ரிலேட்டட் பார்த்துட்ருக்கோம். இனி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில வேலையை செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம அதை ஒன்ஸ் ட்ரை பண்ணோம், பட் கன்டினியூ பண்ணல. இனி அதை நம்ம கன்டினியூ பண்ணலான்ற பிளானில் இருக்கோம். அது என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு குட்டி ஸ்டோரியோட நம்மளோட சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன ஒரு அப்டேட் அப்படின்றதையுமே பார்த்துடலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதனால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம கம்பெனியில் இன்றைக்கி ஒரு நோட்டீஸ்பிள் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்திருக்கு, எந்த அளவுக்கு அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த அளவுக்கு அது எக்ஸிக்யூட் நிறைய பேருக்கு கொடுத்துச்சு, இதன் மூலிமா எஸ்பிஓக்கு என்ன வரப்போகுது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னதை இப்போ நான் செய்கிறேன். ஒரு குட்டி ஸ்டோரியோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கற்பனை கதை. உலக அளவில் ஒரு நாட்டில் ஒரு தொழில் அதிபருக்கு அவார்டு ஒன்று கிடைக்கிது. அந்த அவார்டை வாங்கிறதுக்காக அவர் டிப்டாப்பாக பயங்கரமாக அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டார். அவருக்கு முன்னாடி இருக்க மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த டைம் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவர் கேட்குறாரு, என்னிடம் தங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அதுலேருந்து ஒரு நபர் எழுந்து உங்களோட சக்ஸஸ்க்கு சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 2 நிமிடம் அந்த ஸ்டேஜில் இந்த நபர் கேள்வி கேட்ட நபரை பார்த்துருக்காரு. உடனே அவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, சீப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்க உனக்கு இந்த கேள்விக்கான பதில் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல அவமானப்படுத்திட்டார். அந்த பதிலை கேட்ட உடனே அந்த கேள்வி கேட்ட நபர் முகம் வந்து ரொம்பவே டல்லாகிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு அப்படியே அமர்ந்துட்டார். சுற்றி இருக்கவங்களாம் அவரையே பார்க்குறாங்க. அவர் அழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டார். அதை பார்த்த நபர் எல்லாமே இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கலாம், இல்லைனா இந்த பதிலை சொல்லாத இருந்திருக்கலாம். ஒரு சில முகம் சுளிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. அகெயின் ஸ்டேஜில் இருந்தவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, என்னிடம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலான்றாரு. எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு நபர் எழுந்து கேள்வி கேட்டதுக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உட்காந்துருக்காரு. அதனால் நம்மளும் கேட்க வேணாம் அப்படின்னு வெயிட் பண்ணுற அந்த இடத்துல ஒரு நபர் திடீர்னு எழுந்து கேள்வியை கேட்டார். அவர் கேட்ட அதே கேள்வி தான், உங்களோட சக்ஸஸ்க்கு சீக்ரெட் என்ன அப்படின்னு தான் கேட்டார். அவர் ஜஸ்ட்டு இவரை பார்த்த மாதிரியே தான் அவரை பார்க்குறாரு. ஒரு 2 நிமிஷம் இவரோட ட்ரெஸ் கோடை செக் பண்ணுறாரு. அவரை விட இவர் கொஞ்சம் மோசமாக தான் போட்டிருக்காரு. அவர் நினச்சும் கோட் சூட்டு, இவர் வந்து நார்மலாக ஒரு ஃபேன் ஷர்ட்டு, ஷூ கூட இல்லை, ஸ்லிப்பரோடு இருக்கிறாரு. இவரை பார்த்துட்டு ஸ்டேஜுக்கு வர சொல்லி ஒரு ஹக் கொடுத்து, நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு வருவ அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஸ்டேஜை தாண்டி கீழே இருக்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்துது. என்ன இந்த நபர் இப்படி சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டவரும் இதே கேள்வி தான் கேட்டார், அவர் அவமானப்படுத்திட்டார். இப்போ எழுந்து கேள்வி கேட்டவரை வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவேன்னு சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த அவார்டு வாங்க வந்த நபர் மைக்கிட்ட போகிறாரு. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவரே சொல்கிறாரு, எந்த ஒரு நபர் இந்த இடத்துல அவமானம் நடக்கும்னு தெரிஞ்சு எழுந்து நின்று கேள்வி கேட்குறாரோ, அவருக்கு தேடலை பூர்த்தி செய்ய நினைக்கிறாரோ அவங்களால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏன்னா இத்தனாயிரம் பேர்த்துக்கு முன்னாடி நான் ஒரு நபரை அதே விஷயத்துக்கு அவமானப்படுத்துகிறேன், அகைன் அவர் அதே கேள்வி எழுந்து கேட்க ரெடியாக முயன்றிருக்கிறாரு அப்படின்னா இவர்னால் லைஃப்பில் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எதை வச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கை வரலாறை சொல்கிறாரு. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு. அவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு மளிகை கடையில் பொருட்கள் எடுத்துன்னு கொடுக்குற நபராக தான் போய் ஜாயின் பண்ணுறாரு. இவரோட ட்ரெஸ் கோட் ரொம்ப மோசமாகவே இருக்கும். கடைக்கு பொருள் வாங்க வரவங்களாம் இவரை பார்த்து ஒரு மாதிரி ஏளனமாக பேசுவாங்க. அந்த இடத்துல வரக்கூடிய வருமானத்தை வச்சு அடுத்த லெவலுக்கு தன்னை உயர்த்திக்குன்னு நினச்சி சின்னதாக ஒரு பொட்டி கடை ரேஞ்சுக்கு இவரும் வைக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கேயும் இவருக்கான ரெஸ்பெக்ட் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்குது. அந்த அவமானப்படுத்த அடுத்த லெவலுக்கு போகிறாரு. நெக்ஸ்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரேஞ்சுக்கு ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ரேஞ்சுக்கு போகும்போது அங்கே வந்து தொழிலாளர்கள் சங்கம்னு ஒன்று இருக்கும், அதில் இவர் மெம்பர் ஆகிட்டார். அந்த மாதிரி மீட்டிங்லாம் போகும்போது இவருக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவும் இருக்காது. ஜஸ்ட்டு தொழிலாளர் சங்கத்துக்கு மீட்டிங் போவார், பட் இவருக்கான ரெஸ்பான்சிபிள் அந்த இடத்துக்கு இருக்காது. இவர் பார்க்குற பார்வை வந்து ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த அவமானத்தையும் கடந்து நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாரு. அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது இன்னும் ஒரு பெரிய மீட்டிங் லெவலில் நடக்குது. அந்த டைம் ஒரு சில பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் பேசும்போது இவரும் அந்த இடத்துல பேச போகிற இடத்துல இவர்கிட்ட சரியான முறையில் யாரும் பேசலை. ஏன்னா அவங்க பேசுகிற இங்கிலீஷ் நாலேஜ் ஆகட்டும், இவருக்கும் அது புரிதல் சரியாக இல்லை. இந்த மாதிரி அவமானத்தெல்லாம் ஒவ்வொன்றா கடந்து வந்து நம்ம எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நின்று தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல ஸ்டேஜ் அவார்டு வாங்க நிலமையில் இருக்கேன். அன்றைக்கி என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நான் வந்து கூனி குறுகி அமர்ந்திருந்தேன் அப்படின்னா
அந்த வேலையிலேயே என்னோடய லைஃப் போயிருக்கும். அந்த அவமானத்தெல்லாம் கடந்து நான் வந்ததுனால தான் என்னால் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது. இதுதான் என்னோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை முடிக்கிறாரு. இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல அவமானப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுமே அடுத்த செயலை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது நமக்கு சரின்னு தெரியுது, நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோம் அப்படின்னா, அவமானப்படுத்துகிறவங்களால அவமானம் மட்டும்தான் படுத்திகிட்டு இருக்க முடியுமே தவிர நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியாது. நம்மளால் மட்டும்தான் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியும். யார் என்ன குறை சொன்னாலும், உங்களை என்ன பழி சொன்னாலும், அவமானப்படுத்தினாலும் அதை எல்லாம் தூக்கி போட்டு உங்களோட வே ஆஃப் பாயிண்ட் என்னவோ, உங்களோட சக்ஸஸ் என்னவோ அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் லைஃப்பில் ஒரு நாள் ஜெயிக்கலாம். ஓகே, இன்றைக்கி இந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரியே தான் நம்ம எஸ்பிஓக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அதுதான் ஜிஎஸ்டி. நம்ம கம்பெனியும் இதே மாதிரி தான் இந்த ஜிஎஸ்டி வாங்குறதுக்காக பல நபர்கிட்ட போயிட்டு எவ்வளவோ வந்து தன்னோட கம்பெனியை ப்ரூவ் பண்ணி எவ்வளவோ மேலெல்லாம் கொண்டு போனாங்க. பட் அங்கெல்லாம் வந்தது இந்த கம்பெனியால் இதெல்லாம் செஞ்சிட முடியுமா, உங்களால் முடியுமா, ஒரு தமிழ்நாட்டில் திருவண்ணாமலைன்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களால் இதை செஞ்சிட முடியுமா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு எங்களால் முடியுன்றதை ப்ரூவ் பண்ணி ப்ரைவேட் லிமிடெட் சர்டிஃபிகேட் முதல்ல வாங்கினாங்க. அதை முடித்து வெயிட் பண்ணி ஜிஎஸ்டியும் கிடச்சிருச்சு. இதுதான் நம்ம எஸ்பிஓக்கு கிடைச்ச சக்ஸஸ்ஸு. நம்ம எஸ்பிஓட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இதுவே தான். இதை ப்ரூவ் பண்ண தான் நான் உங்களுக்கு இந்த குட்டி ஸ்டோரியை சொல்ல ஆரம்பித்தேன். இன்றைக்கி இந்த சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இதிலே நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் யாருக்கோ செக் பண்ண தெரியும்னா தாராளமாக நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கான ஜிஎஸ்டி நம்பர் பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. இந்த நம்பர் போட்டிங்க அப்படின்னாலே வெப்சைட்லேயே சர்டிஃபிகேட் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ. சர்டிஃபிகேட்டையும் ஷோ பண்ணிட்டோம். நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷன் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.